இங்க பாரு சிந்து, ஒரு குழந்தைய பெத்தெடுத்து இந்த சமூகத்தோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாம அந்த குழந்தைய வளர்க்கறது ஒரு பொண்ணுக்கு பெரிய சவாலான விஷயம்தான். அதையும் மீறி அந்த புள்ளைய நல்ல விதமா வளர்த்து அத ஆளாக்குறதுலதான் ஒரு தாயோட மகத்துவம் இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் குழந்தை அப்பா யாருன்னு தெரியாத குழந்தையதான் வளரும்னு நீயா இப்படி முடிவுக்கு வந்த? எப்போ இதே ஊர்ல அவனை நீ பார்த்தேன்னு சொன்னியோ, கூடிய சீக்கிரமே நாம அவனை கண்டுபிடிச்சிடலான்னு நான் உனக்கு உறுதி கொடுத்துட்டு தானே இருக்கேன். அதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? செவந்தி, நான் உங்களை நம்பாம வேற யார நம்புவேன்? நேத்து வந்து குழந்தை அகல்யப்படுற அவமானத்தை பார்த்த நான் மன ரீதியா உடைஞ்சு போயிட்டேன் செவந்தி. அந்த தத்தளிப்பான மனநிலைமையிலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா செவந்தி? என் வாழ்க்கையை கெடுத்த அந்த பொறுக்கி ராஸ்கல என்னைக்கும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற சிந்து? அவனை நீ எங்க பார்த்த? கோவில்ல வச்சு பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய கலைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளோட சன்னிதானத்துக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்கலான்னு கடவுள் கிட்ட என் நிலைமைய சொல்லி அழுதுகிட்டு இருக்கப்பதான் அவன் வேற ஒரு பொண்ணோட ஜோடியா கோவிலுக்கு வந்துட்டு வெளியில போயிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது புடிச்சிடலான்னு நானும் பின்னாடியே ஓடுனேன். அதுக்குள்ள அவன் என்ன கவனிக்காம அந்த பொண்ணு கூட கார்ல ஏறி போயிட்டான். அந்த டென்ஷன்ல தான் நான் மயக்கமாயி விழுந்துட்டேன். அன்னைக்கு எப்படி ஜவுளி கடையில கண்ணு கெட்டுற தூரத்துல இருந்தோம் அவனை பிடிக்க முடியாம போச்சோ, அதே மாதிரி இன்னைக்கும் நடந்துருச்சு. மிஸ் ஆகி போயிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனை சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிள்ளைங்களா, இந்த பாலை குடிச்சிட்டு போய் படுங்க, நேரம் ஆச்சுல்ல. இந்தாங்க. வேண்டாம் பாட்டி. எங்களுக்கு பால் எல்லாம் வேண்டாம் பாட்டி. அம்மா வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு தான் போய் தூங்குவோம். மது அக்கா, அம்மாவும் சிந்து ஆண்டியும் வந்துட்டாங்க. நீங்க தான் ஆபீஸ்க்கு போயிட்டு 1 ஹவர்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு திரும்ப வரவங்களாமா? பதில் சொல்லுங்கம்மா, உங்களை தான் கேட்டேன். மது அக்கா, இன்னும் அம்மாவோட வாட்ச்ல 1 ஹவர் முடியலன்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? அரவிந்த், உங்களோட கோபம் அம்மாவுக்கு புரியுது. நான் எப்படியாவது வந்துடலாம் தான் நினைச்சேன். சூழ்நிலை வர முடியாம போயிடுச்சு. அதுக்காக உங்க 3 பேர்கிட்டயும் அம்மா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க 3 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமாமா? ஏன் உன் அம்மா வரலன்னு என் மிஸ் என் மேல எவ்வளவு கோவப்பட்டாங்க தெரியுமா? எங்க மிஸ் என்னை திட்டியே தீத்துட்டாங்க. இது வரைக்கும் நாங்க சரியா படிக்கலன்னு திட்டு வாங்கினதே இல்ல. இன்னைக்கு நீங்க வரலன்றதுக்காக என்ன செம்மையா திட்டாங்க. நீங்க திரும்ப வருவீங்கன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமாமா? போங்கம்மா, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க. நந்து, அம்மா ரொம்ப முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன். இல்லனா நான் வராம இருந்திருப்பேனா? உங்களுக்கு என்னைக்குதாம்மா வேலை இல்லாம இருந்திருக்கு? எங்களை விட வேலை தான் முக்கியம்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்காக ஸ்கூல் மீட்டிங் கூட உங்களால வர முடியலன்னா எங்களை எதுக்குமா படிக்க வைக்கிறீங்க? எங்களை வீட்லயே நிறுத்திட வேண்டியதானே? அரவிந்த்,
என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாவோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கவே மாட்டியா? எங்க மிஸ் என்கிட்ட கேட்டதையே நான் உங்ககிட்ட கேக்குறேன். மத்த பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ்லாம் மீட்டிங்க்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன வேற எந்த வேலையும் பார்க்காம வீட்லயேவா இருக்காங்க? அவங்களும் வாழ்றதுக்காக தானே வேலை பார்க்க செய்யறாங்க. அதே நேரத்துல ஸ்கூல்ல மீட்டிங் இருக்கிறப்ப அவங்க பசங்களுக்காக லீவ் போட்டு தானே வந்திருக்காங்க. உங்களுக்கு எங்க மேல உண்மையான பாசம் இருந்திருந்தா நீங்களும் அப்படித்தானே லீவ் போட்டு வந்திருக்கணும். ஆனா நீங்க என்னமா பண்ணீங்க? எங்க 3 பேரையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா. இப்ப எங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கூல் விஷயமே ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மது, அப்படிலாம் இல்ல. என் பிள்ளைங்கள நான் எப்படி மறைப்பேன்? என்ன மது பேசிட்டு இருக்க? நீங்க 4 பேரும் தான் என் உயிரின்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க தாமா உங்க மேல உயிரா இருக்கோம். நீங்க அப்படி இருக்க மாதிரி தெரியல. நம்ம மயக்கம் போட்ட விஷயத்த கேள்விப்பட்ட பதட்டத்துலதான் செவந்தி பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இருந்து பாதியிலேயே வந்திருக்காங்க. என்னாலதான் பாவம் பசங்களோட கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. உங்களுக்கு எங்க மேல உண்மையான பாசமே கிடையாதுமா. எல்லாம் சும்மா நடிப்புதான். மது, இப்படிலாம் சொல்லி அம்மா மனச நோகடிக்காதடா. அதான் உங்க 3 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. அம்மாவை மன்னிக்க மாட்டீங்களா? மது, இன்னைக்கு செவந்தி பேரண்ட்ஸ் மீட்டிங்ல இருந்து வரதுக்கு உண்மையான காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா செவந்தி மேல கோவப்பட மாட்டீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மது, அரவிந்த், உங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல் விஷயத்த பத்தி சொல்லி கோவப்படக்கூடாதுன்னு பாட்டி படிச்சு சொன்னேன்ல, அதெல்லாம் மறந்து போயிடுச்சா உங்களுக்கு? மது, அரவிந்த், நந்து, நீங்களே அம்மாவை புரிஞ்சுக்கலன்னா எப்படி? இந்த முறை எப்படியோ பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அம்மா கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அடுத்த முறை இப்படி நடக்காது. என்ன நம்புங்க. போங்கம்மா, ஏமாத்திட்டே இருக்கீங்க. வாங்க போலாம். மது, நந்து, ஏய், அரவிந்த். என்ன செவந்தி, நீ ஏதோ ஸ்கூல் மீட்டிங்